ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இங்கே நல்ல வரவேற்பு இருந்தது. உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய ஒத்துழைப்பு தான் எல்லாமே. ஆனால் வந்த பிறகு தான் தெரியுது, நீங்கள் இவ்வளோ ஏதோ தப்பு இருந்தால் மன்னிச்சிங்க. கொஞ்சம் ரொம்ப நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால அது சரியாக அனலைஸ் பண்ண முடியல. தவறுதில்லை, பிடிக்கல, நானாக போய் ஆஜராகணும். அதனால தான் நான் சில விஷயங்கள்லாம் இப்போ கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருக்கேன். அது நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். நான்லாம் இதை மனம் விட்டு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாமே என்னுடைய தம்பிங்க, என் அண்ணன்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றிமா. உங்கள் வீட்டில் எல்லாரையும் பத்திரமா பார்த்துங்க, நல்லா சம்பாதிங்க. லைஃப்பில் தூங்கி எழுந்தோடனே நம்ம தான் நம்மளை மாரி யாருமே இல்லைன்ற மாதிரி வாழுங்க. ஓகேவா? ஒரு ஒரு எனர்ஜியாகவே இருக்கணும். சோர்ந்து போயிடாதீங்க. இந்த மாதிரி வேலை இல்லை அப்படிலாம் இல்லை. நம்மளால் முடியும். நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை. காலையில் எழுந்தோடனே நம்ம அடுத்தது சம்பாதிப்போம்டா, நம்ம நாளைக்கு இது வாங்குவோம்டா, இது வாங்கணும்னா நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிடலாம். தேங்க்யூ, பாய். ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ கானா வினோத் பிக் பாஸில் 18 லட்சத்தை எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டார். ஸோ அவர் இப்படி வெளியே வருவார்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ டைட்டில் வின்னர் ஆக வேண்டியது எப்படி 18 லட்சத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. அண்ட் அவருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக இருக்கார். எவிக்டான போட்டியாளர்களாவது அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம், நீங்கள் தான் டைட்டில் வின் பண்ண போகிறீங்க, எடுக்காதீங்கன்னு. பட் எல்லாருமே கானா வினோத் மேலே எவ்வளோ ஜல்சியாக, எவ்வளோ பொறாமை இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது. ஸோ யாராவது ஒருத்தராவது பார்த்தீங்கன்னா தடுத்துருக்கலாம், எடுக்காதீங்க அப்படின்ட்டு. பட் எல்லா பேருமே கானா வினோத்தை எடுக்க அலோவ் பண்ணியிருக்காங்க. கமருதீன் வெளியே போனதுக்கு அப்புறமா கானா வினோத் தான் டைட்டில் வின் பண்ணுவார்னு சொல்லிட்டு நினச்சிப்பார். ஸோ இப்போ அவரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சோகத்தில் இருப்பார். அட்லீஸ்ட் நம்ம நண்பனாவது டைட்டில் வின் பண்ணுவோம் அப்படின்னு அவர் எதிர்பார்த்துருக்கலாம். இப்போ அதுவுமே ரொம்பவே டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ பார்வதி கேமர் அவ்வளோ கண்டென்ட் கொடுத்துட்டு அவங்களும் வெளியே போயிட்டாங்க. இப்போ டைட்டில் வின்னர் டிசர்வ்டும் வெளியே போயிட்டாங்க.